ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் 3 ஸ்பூன் கடலை மாவை பயன்படுத்தி 1/2 கிலோ அளவுக்கு ஸ்வீட் செய்யலாமா. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அல்வாவே மிஞ்சக்கூடிய அளவுக்கு அவ்வளோ இனிப்பாக அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முறை செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்ய தோணும். ஸ்வீட் கிரேவிங்ஸ் எல்லாம் எப்போவாச்சும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதுக்காக ஒரு கடாய் எடுத்துகிட்டு இதில் சரியாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துருக்கேன். கடலை மாவு நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் பரவாயில்லை, இல்லை கடையில் வாங்கக்கூடிய மாவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு நிமிஷத்துக்கு அது கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க. பாருங்கள், இப்போ நல்ல கிளறி கொடுத்தாச்சு. இப்போ இதில் பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல மணமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் சரியாக 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இந்த நெய்யை லேசாக உருக்கிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நம்ம கலந்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேருங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். லோ மீடியம் இந்த மாதிரி வைங்க. அப்போ தான் இது கரிஞ்சு போயிடாது. இல்லைன்னா சீக்கிரமாகவே அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறமா இதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆயிரும். இப்போ மிச்சமாக இருக்கக்கூடிய அந்த நெய்யுமே நம்ம இதில் சேர்த்துடலாம். இதை நம்ம நெய் பயன்படுத்தி பண்ணக்கூடியதுனால மனமும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இப்போ இந்த மிச்சமாக இருக்கக்கூடிய நெய்யும் சேர்த்து நல்லா நம்ம இந்த மாதிரி வதக்கி எடுத்துகிட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்லா கிளறி கொடுத்துட்டுருங்க. லோ ஃப்ளேமில் வைங்க. இப்போ இதில் லேசாக கட்டிகளோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே ரிமூவ் ஆகிரும். இந்த மாதிரி லேசாக கலந்து கொடுத்து உடச்சி விடுங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கொஞ்சம் குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் 1 கப்பு பால் எடுத்து அந்த பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம பால் சேர்க்க பார்த்திங்கன்னா இந்த கடலை மாவு கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். நம்ம சேர்த்துருந்த 3 டேபிள் ஸ்பூன் மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. எந்த கட்டியும் இல்லாதவாறு நல்லா நம்ம கிளறி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். ஓகே, இப்போ மிச்சமாக இருக்கக்கூடிய மற்ற பால் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். அளவுகள் சரியாயிடுங்க, அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும். ஓகே, இப்போ சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு அமௌண்ட் கூடிட்டே இருக்குன்னு. நம்ம 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு தான் சேர்த்துருந்தோம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இப்போ ஓரளவுக்கு நல்லா நம்ம பால் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த டைமில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் சரியாக 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், கருப்பட்டி சேர்த்துக்கலாம். உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலரும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக. ஃபுட் கலர் நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது இவ்வளோ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. நம்ம சர்க்கரை சேர்த்ததுமே பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லா உருக ஆரம்பிக்கும். அந்த கெட்டித்தன்மை பார்த்திங்கன்னா லேசாக உருக ஆரம்பிக்கும். இப்போ இது கொஞ்ச நேரத்தில் நல்லா இந்த மாதிரி சுருண்டு வர தொடங்கும். இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வச்சு நம்ம மொத்தமாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். இதோட பக்குவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெய் எல்லாமே நம்ம இதுவரை சேர்த்தது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ நம்ம சேர்த்து இந்த 1 ஸ்பூன் நெய் பார்த்திங்கன்னா இந்த மாவு நல்லா உள்ளே அப்சர்வ் பண்ணும். அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும். 3வது டேபிள் ஸ்பூன் சேர்க்கும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை வெளிவிட ஆரம்பிக்கும். இது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா தான் பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போ 3வது முறையாக நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கலந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நெய்யெல்லாம் வெளிவர ஆரம்பிக்கும். இதுதான் பர்ஃபெக்டான ஸ்டேஜ். பாருங்கள், கொஞ்சமாக இந்த நெய் எல்லாமே வெளிவர ஆரம்பிக்குது. இது மொத்தமாக செய்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரமாக தான் ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறுமையாக தான் பண்ணணும்.
இப்போ ஓகேங்க, ஓரளவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக இதில் நட்ஸ் ஏதாவது நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான எந்த நட்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக பாதாம் மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை மட்டும் நான் இதில் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி பாதாம் முந்திரி ஏதாவது சேர்த்தோம் அப்படின்னா கூட கடிப்பட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா பாருங்கள் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்னு. இது உங்களுக்கு எப்படி தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து பாருங்கள். நல்லா வலிக்கிட்டு கீழே போகிற மாதிரி இருக்கும். இதுதான் பர்ஃபெக்டான ஸ்டேஜ். இந்த மாதிரி இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை உடனேவே சூடாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லை கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமாவும் சர்வ் பண்ணலாம். எப்படி சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.